நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரெக்னெண்டா இருக்கும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மிக வித்தியாசமான ரொம்ப ரேரா வரக்கூடிய பிரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பிரெக்னன்சி சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கும் ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும். ஆனா பொதுவாக சொல்லக்கூடிய பிரெக்னன்சி சிம்டம்ஸ் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாமிட் எடுக்கிறது தான். ஸோ படத்துல இருந்து மற்றவங்க நம்ம பார்த்ததுல வரைக்கும் வாமிட் எடுத்து அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க பெண்கள் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வியூ இருக்கு. பட் வாமிட்டிங் வந்து எல்லாருக்கும் வரணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு பெண்களுக்கு ஒரு மாதிரி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் மாறும். கர்ப்பமாகும்போது பெண்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா ஹார்மோன் மாற்றங்கள் வந்து உருவாகும். அந்த ஹார்மோனுக்கு அவங்க உடம்பு வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது, ஸோ அது வரைக்கும் இல்லாத ஒரு ஹார்மோன் ஒரு பெண்ணு கர்ப்பம் அடைஞ்ச உடனே அவங்க உடம்புக்கு வரும்போது அவங்களோட உணர்வுகள் அவங்களோட உடம்பு வந்து அதுக்கு எப்படி மாறுபடுது அப்படின்றத பொறுத்து தான் இந்த கர்ப்ப அறிகுறிகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாமிட்டிங் வர்றது, தலை சுத்தல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி சிம்டம்ஸ் பொதுவாக சொல்லக்கூடியது. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் வரும். வரலன்னா அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரேரா வரக்கூடிய பிரெக்னன்சி சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் கூட பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தானா? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்ல போற அறிகுறிகள்லாம் வரல, பட் இனிமே இந்த மாதிரி எப்பயாவது உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க கர்ப்பமா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்கடைப்பு. ஸோ ஸ்டஃபி நோஸ், உங்களுக்கு வந்து மூக்கு வந்து அடைப்பாகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரேர் தான், பட் பொதுவாக வர்றது கிடையாது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதாவது சளி பிடிக்கல, இருமல் இல்லை, எதுவுமே இல்லை, பட் மூக்கு வந்து உங்களுக்கு பிளாக் ஆகுது, அப்பப்போ மூக்கு அடைக்குது அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான வியர்டான ஒரு பிரெக்னன்சி சிம்டம்ஸ். ஸோ ஓவலேஷன் முடிஞ்சு 1 to 2 வாரம் கழிச்சு இந்த மாதிரி உங்களுக்கு அப்பப்போ மூக்கு அடைக்க இருக்கு அப்படின்னா நீங்க பிரெக்னெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னே. நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி நானே சொல்லியிருக்கேன் பிம்பிள்ஸ் வந்து பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னு கமெண்ட்ல. பட் ரீசெண்டாக தான் நான் பார்த்தேன் பிம்பிள் வந்து ஒன் ஆஃப் த பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். பீரியட் ஆற போறவங்களுக்கு மட்டும்தான் பிம்பிள் வரணும் அப்படின்னு கிடையாது. நீங்க இப்ப கர்ப்பம் தரிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட சிலருக்கு பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னே வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ஓவலேஷன் முடிஞ்சு 1 to 10 நாள் கழிச்சு, ஒரு வாரத்துல இருந்து ஒரு 2 வாரம் 10 நாள் கழிச்சு உங்களுக்கு பிம்பிள் வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க பீரியட்ஸ் ஆக போறீங்க அப்படின்னு கிடையாது. பிரெக்னெண்டா இருந்தால் கூட பிம்பிள்ஸ் வரும். ஸோ அதனால பீரியட்ஸ் டிலே ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்க. அவசரப்பட்டு பிம்பிள் வந்துருச்சு நம்ம பிரெக்னன்சி இல்லை அப்படின்றத நினைக்க வேணாம். பிம்பிள் வர்றது கூட ஒன் ஆஃப் த பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்வு பிரச்சனை, அதாவது நமக்கு இந்த கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அடிக்கடி நமக்கு வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வியர்டு பிரெக்னன்சி சிம்டம்ஸ். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனதில்ல, பட் அடிக்கடி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் ட்ரபிளாக இருக்கு, கேஸ் வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க பிரெக்னெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பிரெக்னன்சி சிம்டம்ஸ், ரொம்ப ரேரா வரக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் டேஸ்ட் இன் டங், அதாவது நாக்கில் வந்து நமக்கு வரக்கூடிய அந்த எச்சி சலைவா இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் டேஸ்ட். அதாவது ஒரு காயினை வந்து நம்ம நாக்கில் வச்சா நமக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அந்த மெட்டலான ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த இரும்பு ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சரியா அந்த ஸ்மெல்லை வந்து என்ன வேர்டில் சொல்லணும்னு தெரியல. ஸோ இந்த காயின், இந்த ஸ்பூன், இந்த மாதிரி டேஸ்ட்லாம் நம்ம நாக்கில் வந்து வர்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும் நம்மளோட எச்சில். இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த பிரெக்னன்சி ஹார்மோன் தான். ஸோ நம்ம பிரெக்னன்சி ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு 1 வாரத்துல இருந்து 2 வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டாலிக் டேஸ்ட்ல வந்து உங்களுக்கு நாக்கில் வந்து எச்சில் ஊறுற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி மெட்டல் டேஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க பிரெக்னென்ட் அடைய நிறையவே வாய்ப்பு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பிரெக்னன்சி சிம்டம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது நீங்கள் நுகர்ற தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ லேசான ஸ்மெல் வந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த சென்ஸ் பண்ணுறதுக்கான பவர் வந்து அதிகமாகிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். இதுவும் ஒரு வித்தியாசமான பிரெக்னன்சி சிம்டம்ஸ். ஸோ சின்ன ஸ்மெல் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து வியர்டாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாமிட்டிங் சென்ஸ்லாம் வரும். பிரெக்னெண்டா இருக்கும்போது இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஒரு சின்ன கடுகு தாளிச்ச ஸ்மெல்க்கு கூட எனக்கு அப்படி வாமிட்டிங் வரும், நல்லா ஞாபகம் இருக்கு. செகண்ட் பேபிக்கு எனக்கு இந்த வாமிட்டிங்லாம் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் நான் பிரெக்னென்ட் ஆனப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள்ல இருந்து வந்துச்சு இது. அதாவது எனக்கு கொஞ்சம் பீரியட்ஸ் வந்து இரகுலராக வர மாதிரி தான் இருக்கும், பட் அதனால எனக்கு சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. ஒரு 45 நாள் போல் சமைக்கும் போது அந்த கடுகு தாளிக்கிற ஸ்மெல், அந்த எண்ணெய் தாளிக்கிற ஸ்மெல்க்கு அவ்வளோ வந்து எனக்கு வாமிட்டிங் வருது, அந்த சின்ன ஸ்மெல்கே. ஸோ எதனால அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த சென்ஸ் வந்து நமக்கு வந்து சின்னதாக வரக்கூடிய ஸ்மெல்ஸ் கூட நமக்கு ரொம்பவே அதிகமாக நமக்கு வந்து அப்படியே திகட்டுற மாதிரி அந்த ஸ்மெல் வரும். ஸோ உங்களுக்கு அந்த சென்ஸ் ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது.
அதுக்கப்புறம் வித்தியாசமான இன்னொரு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, அதாவது சளி பிடிக்கிறது, ஜலதோஷம் பிடிக்கிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரெக்னன்சியோட ஒரு சிம்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு 10 நாள் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கிற மாதிரி ரன்னிங் நோஸ் மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி வந்ததில்லை, நான் ரீசெண்டாக எதுவுமே கூலிங்காக சாப்பிட்டதில்லை, எதுவுமே நான் கூலிங்காக பண்ணலை, ஆனால் எனக்கு இந்த மாதிரி லேசாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது, நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி சிம்டம்ஸாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் பிரெக்னன்சியோட முக்கியமான அறிகுறிகள், அதாவது வித்தியாசமான அறிகுறிகள். பிரெக்னன்சி சிம்டம்ஸ்னு பொதுவாக சொல்லப்படுறது இந்த வாமிட்டிங், இந்த தலை சுத்தல் இதெல்லாமே. ஆனால் இன்னும் நிறைய பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்குது. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா வித்தியாசமாக வரக்கூடிய, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடிய பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். ஸோ எதனால அப்படி சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு ப்ரெக்னன்சியாக இருக்குது அப்படின்னு தோணுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை அப்படின்னு நீங்கள் இருக்கிறதுக்கும், உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா உங்களை அறியாமல் நீங்கள் கவனமாக இருக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, ஸோ நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கும் நம்ம மைண்டு. ஸோ அதனால தான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போதே என்னென்ன சிம்டம்ஸ்லாம் ப்ரெக்னன்சியோட சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்து நமக்கு ஓவலேஷன் முடிஞ்சு நமக்கு வரும்போது நம்ம வந்து கவனமாக இருப்போம். ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு 14 நாள் 2 வாரம் கழிச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை இப்போ உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து நீங்கள் உணர்றதை நீங்கள் கவனிக்கல, அதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்திருக்கதை நீங்கள் கவனிக்காமல் எப்பயும் போல் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிம்டம்ஸை கவனிக்காமல் நீங்கள் இருக்கும்போது உங்களை அறியாமல் நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி, வேலை ஏதாவது நம்ம பண்ணுறதுனால ப்ரெக்னன்சி வந்து நமக்கு மிஸ்கேரேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அடிக்கடி உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்க ஓவலேஷன் முடிஞ்சு ரொம்ப கவனமாக இருக்கிறது முக்கியம். ஸோ என்னென்ன ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னு நம்ம தெரிஞ்சு வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ப்ரெக்னன்சி சிம்டம்ஸும் இருக்குது. ஸோ மூக்கடைப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லைட்டாக கோல்டு வருது, பிம்பிள் வருது, ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள் வருது, அதே மாதிரி கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த வாயில் வந்து அந்த மெட்டாலிக் டேஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்மெல் வந்து அந்த ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களோட ஸ்மெல்ஸை ஃபீல் பண்ணுறது வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி உணர்றீங்க அப்படின்னா இது எல்லாமே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் ஓவலேஷன் முடிஞ்சு கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும். இது போக நிறைய நார்மலாக வரக்கூடியது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன், இது எல்லாமே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். இந்த வீடியோ சொல்லியிருக்கிறது வித்தியாசமாக இருக்கக்கூடிய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்டது, ஓவலேஷன் சம்மந்தப்பட்டது டவுட்டில் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன்.